ஹலோ எவ்ரிவான், நம்ம இப்போ பிரவேஷிகாவுடைய தேர்ட் கொஷின் பேப்பரில் இருக்க செகண்ட் ரோமன் லெட்டர் ரைட்டிங் தான் பார்க்க போகிறோம். நம்ம புக்கில் 6 கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபஸ்ட்டு 5 படிச்சுக்கிட்டோம்னா நம்ம இதில் 1 அட்டன் பண்ணிடலாம். अपनी विद्यालय के प्रधानाचार्य को अपनी विद्यालय के உங்களுடைய ஸ்கூலுடைய பிரதானாச்சாரிய பிரின்சிபலுக்கு பிரார்த்தனை பத்திர लिखिए அதான் ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதணும். ஜிஸ்மே இதில் अपने परिवार की உங்களுடைய ஃபேமிலியோடைய ஆர்ஷிக் ஸ்திதிகா அதாவது வந்து நிதி நிலைமையை பற்றி உள்ளே கர்த்தே ஹுவே எக்ஸ்பிரஸ் பண்ணி வெளிப்படுத்தி ஆர்ஷிக் சகாயத்தா மானேக்கா ஆர்ஷிக் சகாயத்தா அப்படின்னா நிதி உதவி கோரி ஓகே மானேக்கா கேட்டு நிவேதன் கியா கயா ஹோ என்ன பண்ணுங்க நிவேதன் அப்படின்னா விலக்கு கேட்டு விண்ணப்பிங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது உங்களோட ஃபேமிலியோட சுச்சுவேஷன் எதுதான் சொல்லிட்டு உங்களோட ஃபீஸ்லேருந்து ஒரு குறிப்பிட்ட ரிடக்ஷன் கேட்டு லெட்டர் எழுத சொல்லியிருக்காங்க, ரிக்வஸ்ட் லெட்டர். டேட்டு சேவாமே அதாவது 2 யாருக்கு எழுத போகிறீங்க? பிரின்சிபலுக்கு எழுத போகிறீங்க. பிரதானாச்சாரிய மகோதய் பிரின்சிபல் சார், மகோதய் சார். விஷய் மேட்ரு என்னது? ஆஷிக் சகாயத்தா அதாவது நிதி உதவிக்கு வானேக்கு கேட்டு சன்பந்தமே அதை பற்றி. ஓகே, நெக்ஸ்ட்டு சாதர் பிரணாம் கிரீட்டிங்ஸ் கொடுத்துட்டு நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். வினம்ர நிவேதன் ஹே அப்படின்னா தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். மே இஸ் வித்யாலயாக்கி நான் இந்த ஸ்கூலுடைய 12वीं கக்ஷா கா 12th ஸ்டாண்டர்டுடைய சாத்ரு ஹூ நான் வந்து இந்த ஸ்கூலுடைய 12th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். பிதா ஏக் ஃபேக்ட்ரி மே காம் கர்த்தே தே டேடி ஒரு ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சிட்டு இருந்தாங்க. பீச்லே மஹினே போன வாரம் ஹட்தால் கே காரன் ஸ்ட்ரைக் காரணமாக கார்கானா ஃபேக்ட்ரி பந்து ஹோகையா மூடப்பட்டிருக்கு. இதனால் பிதாஜி பேரோஜ்கார் ஹோகையே ஹே பேரோஜ்கார் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஜாப்லெஸ்ஸாக ஹோகையே ஹே மாறிட்டாரு. ஸ்திதி மே இந்த நிலைமையால் அவரால் மேரா மாசிக் என்னுடைய மாசிக்னா மந்த்லி ஷுல்க் மந்த்லி ஃபீஸை தேனேமே கொடுக்கறதுல அசமர்த் ஹே கொடுக்க முடியலை. மே அப்படி கக்ஷா மே நான் உங்களோட ஸ்கூலில் கத் வர்ஷ் போன வருஷம் பிரதம் ஆயாத்தா ஃபஸ்ட்டு வந்தேன். இஸ்கே ஆலாவா மே இதை தவிர்த்து வித்யாலய அந்த ஸ்கூலுடைய கிரிக்கெட் டீமுடைய கேப்டன் பி ஹூம் கேப்டனாகவும் இருக்கேன். அத்தக எனவே ஆப்சி பிரார்த்தனா ஹே நீங்கள் அதாவது நான் உங்களை வேண்டிக்கிறேன். முஜே வித்யாலயா சிக்ஷன் நான் ஸ்கூல் படிக்கிறத ஷுல்க் சே ஸ்கூல் படிப்புக்கான ஃபீஸை சூட் பிரதான் கர்னேக்கே சூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரிடக்ஷன். ஓகேவா, பிரதான் கர்னேக்கே அதாவது குறைக்கிறதுக்காக ரிடக்ஷன் பண்ணுறதுக்காக கிருப்பியா கரேன் ட்ரை பண்ணுங்க. தாக்கி மே இப்படி பண்ணிங்கன்னா அப்படி படாயி என்னுடைய படிப்பை ஜாரே ரக் சக்கும் தொடர முடியும். ஆப்கி இஸ் கிருப்பியா கேலியே உங்களுடைய இந்த உதவிக்காக மே நான் ஆப்கா உங்களுக்கு சதா எப்பவும் ஆபாரி ரஹுங்கா நன்றியோடு இருப்பேன். தன்யவாத். ஆப்கா அக்ஞானகாரி சாத்ரா உங்கள் கீழ்ப்பழிந்துள்ள மாணவன். கக்ஷா எந்த கிளாஸ்ன்னு போட்டுக்கோங்க. அனுகிராமனுக்கு அப்படின்னா சீரியல் நம்பர். ஓகேவா, ஸோ என்ன கொடுத்துருக்காங்க இதில்? ஸோ அந்த பையன் பார்த்தீங்கன்னா என்ன சொல்லியிருக்கான், இந்த வித்யாலயாவில் 12th ஸ்டாண்டர்ட் நான் படிக்கிறேன். என்னுடைய டேடி ஃபேக்ட்ரியில் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க. போன மாதம் ஸ்ட்ரைக் காரணமாக ஃபேக்ட்ரி மூடப்பட்டிருக்கு. ஸோ இதனால் அப்பா ஜாப்லெஸ்ஸாக மாறிட்டாங்க. இந்த பொசிஷனால் இந்த நிலைமையால் என்னுடைய மந்த்லி ஃபீஸை கொடுக்கறதுல சிரமம் ஏற்பட்டிருக்கு. நான் உங்கள் கக்ஷாவில் நான் என்னுடைய கிளாஸில் போன வருஷம் ஃபஸ்ட்டு வந்தேன். இதனால் இது மட்டும் இல்லாமல் நான் ஸ்கூலோட கிரிக்கெட் டீமோட கேப்டனாகவும் இருக்கேன். ஸோ எனக்கு பண்ணுங்க என்ன சொல்லணும், முஜே வித்யாலய சிக்ஷன் என்னுடைய ஸ்கூல் எஜுகேஷனில் ஃபீஸை கொஞ்சம் ரிடக்ஷன் பண்ணுங்க. அப்புறம் இது மூலமாக நான் என்னுடைய படிப்பை தொடர முடியும். உங்களுடைய இந்த உதவியை நான் எப்போவும் மறக்க மாட்டேன். இதுதான் இதுக்கான மீனிங். செகண்ட் லெட்டர் போயிடலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஃபஸ்ட்டு 5 லெட்டர்ஸ் நல்லா தெளிவாக படிச்சுக்கோங்க. இதுவே போதும். 6th லெட்டர் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். ஸோ இதுவே நான் விட்டுடலாம். ஓகே.
विद्यालय की प्रयोगशाला में, ஸோ வித்யாலயனா ஸ்கூல், பிரயோக்ஷாலா அப்படின்னா லேபில். ஓகே, ஆப்கி அசாதானி சே, உங்களுடைய கேர்லெஸ்னஸால், ஏ நஷ்ட் பர், நஷ்டம்ன்றது லகாயி கை, நஷ்டம் ஏற்பட்டு விட்டது. ஜூர்மோனே சே, ஓகே சாரி ஜுர்மானே சே அப்படின்னா பெனால்ட்டி. மாஃபி மாங்குதே ஹுவே, பெனால்ட்டியை வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்காக பத்திரலிக்கே, லெட்டர் எழுதுங்கன்றாங்க. அதாவது வந்து உங்களால் ஸ்கூல் லேபில் வந்து பை மிஸ்டேக்காக வந்து உங்களோட தவறால் இது ஏற்பட்டுருச்சு, சேதாரம் ஏற்பட்டுருச்சு, நஷ்டம் ஏற்பட்டுருச்சு. அதை வந்து தள்ளுபடி பண்ண சொல்லி லெட்டர் எழுதுங்க. சேவாமை பிரின்ஸிபலுக்கு எழுதுறீங்க. விஷயம் என்னது? ஜூர்மானா மாஃப் கர்னேக்கு சம்பந்தமே. ஜூர்மானா பெனால்ட்டியை, மாஃப் கர்னே அப்படின்னா தள்ளுபடி பண்ணுறதுக்கான சம்பந்தமே, அதான் சம்மந்தப்பட்ட விஷயம். ஓகேவா? ஸோ மகோதய் சாத பிரணம் போட்டுப்பீங்க. நெக்ஸ்ட்டு சவினை நிவேதன் ஹே, தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். இஸ் வித்யாலயா கி, இந்த ஸ்கூலில் 12वीं कक्षा का छात्र हूँ, நான் 12th स्टैंडर्ड स्टूडेंट. कल நேற்று दूसरी पीरियड में, செகண்ட் பீரியடில் பிரயோக்ஷாலா லேபில் லேபில் நைட்ரிக் அமிலம் பாட்டில், ஓகே நைட்ரிக் ஆசிட் பாட்டில் வந்து மேரே ஹாத் சே, என்னுடைய கையிலேருந்து டூட்கர் நழுவி கிர் கயே, விழுந்துடுச்சு. நெக்ஸ்ட்டு பாட்டில் டூட் கயி, பாட்டிலும் உடஞ்சி போச்சு. அவுர் அண்ட் கர்ஷ் பர், தர மேலே ஆசிட் பிக்கர் கயா, ஆசிட் வந்து கொட்டிடுச்சு, தர மேலே ஆசிட் கொட்டிடுச்சு. கர்ஷ் பர், தர மேலே ஆசிட், பிக்கர் கயா, ஆசிட் கொட்டுருச்சு. அத்தா, எனவே முஜிப்பர், ஏ மேலே 1000 रुपये का 1000 रुपीஸு ஜுர்மானா லகாயா கயா ஹே, ஃபைன் பெனால்ட்டி போடப்பட்டிருக்கு. ஓகே, ஸ்ரீமான்ஜி சார், முஜிசே எனக்கு, அனுஜாமே ஏ லகுதி ஹே கி, ஓகே அன்ஜான்மே அப்படின்னா தெரியாமல், லகுதி ஹே தெரியாமல் நடந்த மிஸ்டேக்கு, க்ஷாமா கீஜியே மன்னிப்பு கொடுங்க. மேரே பிதாஜி, என்னுடைய டாடி, சத்துர்த் ஸ்ரீனிக்கு, அதாவது சத்துர்த் அப்படின்னா 4th கிளாஸ். ஓகே, 4th கிளாஸில் கர்மச்சாரி ஹே, ஒரு 4th கிளாஸ் ஊழியர் மட்டும்தான். நெக்ஸ்ட்டு அவர் என் யஹ ஜுர்மானா, இந்த பெனால்ட்டியை பரணேமே கட்டுறதுல அசமர்த்த ஹே, முடியலை. அத்தா, எனவே ஆப்சி பிரார்த்தனா ஹே, உங்களை ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். மேரி பரிவார் கி, என்னுடைய ஃபேமிலியுடைய ஆஸ்திக் ஸ்திதி பர்னா நிதி நிலைமையை பார்த்து, நிதி நிலைமை பேரில். நெக்ஸ்ட்டு சஹானுபூதி யூர்வக் விசார் கர்த்தே ஹுவே, அதாவது வந்து என்னோடய ஃபேமிலி சுச்சுவேஷனை விசார் கர்த்தே ஹுவே, திங்க் பண்ணுங்க. சஹானுபூர்த்தி அப்படின்னா அர்த்தம், நான் விவரித்து, ஓகே எக்ஸாமைன் பண்ணிவிட்டு, விசார் கர்த்தே ஹுவே என்ன பண்ணுங்கள், பரிசீலனிச்சுட்டு கன்சிடர் பண்ணுங்கள், ரீகன்சிடர் பண்ணுங்க. ஜூர்மானா மாஃப் கர்னே கேலியே, பெனால்ட்டியை வந்து தள்ளுபடி பண்ணுறதுக்காக கிருப்பியா கரேன், ட்ரை பண்ணிங்க. நெக்ஸ்ட்டு பவிஷ்யமே அப்படின்னா இன் ஃபியூச்சர், இனி வரும் காலங்களில். ஐசி கல்தி, இந்த மாதிரி மிஸ்டேக்கு நஹி கருங்க, பண்ணவே மாட்டேன். என்ன சொல்லியிருக்காங்க? நான் வந்து இந்த வித்யாலயில் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நேற்று செகண்ட் பீரியடில் லேபில் நைட்ரிக் ஆசிட் பாட்டில் என்னோடய கையிலேருந்து நழுவி கீழே விழுந்துடுச்சு, பாட்டில் உடஞ்சி போயிடுச்சு, அதனால் தர மேலே ஆசிட் கொட்டிடுச்சு. அதனால் என் மேலே 1000 rupees பெனால்ட்டி போடப்பட்டிருக்கு. சார், என்னால் தெரியாமல் நடந்த மிஸ்டேக்கு மன்னிப்பு கொடுங்க. என்னுடைய அப்பா ஒரு 4th கிளாஸ் வேலைக்காரங்க, ஒரு சர்வன்ட் தான், ஒர்க்கர் தான், சாரி. அதனால் இந்த பெனால்ட்டியை கட்டுறதுல சிரமமாக இருக்குது. எனவே நீங்கள் என்னோடய ஃபேமிலியோட சுச்சுவேஷனை நல்லா அனலைஸ் பண்ணிவிட்டு ரீகன்சிடர் பண்ணுங்கள். ஸோ பெனால்ட்டியை தள்ளுபடி பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்புறம் வந்து இந்த இனிவரும் காலங்களில் இந்த மாதிரி மிஸ்டேக்கை நான் பண்ண மாட்டேன். ஸோ தன்யவாத். அப்போ ஆக்ஞானகாரி சாத்திர கக்ஷா போட்டுக்கோங்க, அனுக்ரமான்க், அது உங்களோட சீரியல் நம்பர் போட்டிருக்கோங்க, டேட் போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு विद्यालय की पुस्तकालय के लिए अधिक संख्या में, विद्यालय के ஸ்கூலுடைய புஸ்தகாலய के लिए லைப்ரரிக்காக அதிக் சங்கியா में நிறைய நம்பர்ஸில் ஹிந்தி பத்திரிக்கையோன், ஹிந்தி நியூஸ் பேப்பர் அண்ட் மேகசின்ஸை வானேக்கா ஆர்டர் போடுறதுக்கு ஆர்டர் போடுறதுக்கு கோரி
பத்திரலிக்கியே லெட்டர் எழுதுங்கன்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அதாவது வந்து ஸ்கூல் லைப்ரரிக்கு நிறைய நம்பர்ஸில் ஹிந்தி மேகசின்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் வேணுன்றதுக்காக ஆர்டர் போட சொல்லி லெட்டர் எழுத போகிறோம். सेवा में प्रिंसिपल के எழுதிக்கோங்க. விஷயம் என்ன மேட்ரு? हिंदी के पत्रिकाओं का मंगवाने के संबंध में ஹிந்தியில் வந்து நியூஸ் பேப்பர் மேகசின்ஸை மங்குவானே அப்படின்னா ஆர்டர் போடுறதுக்கான சம்மந்தப்பட்டது. சாதா பிரணாம் மகோதய் போட்டுக்கோங்க. சாருக்கு க்ரீட்டிங்ஸ் போட்டுட்டு விஸ் வித்யாலயக்கு இந்த இதில் நான் 12th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். ஸோ ஈஸ் வித்யாலயக்கா இந்த ஸ்கூலுடைய புஸ்தகாலய் லைப்ரரி அத்தியன் சம்ரித் நல்லா விசாலமாக இருக்குது, நல்ல வசதியாக ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது. அத்தியந்த் போதுமான அளவுக்கு சம்ரித் ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே பகுத் சாரி இங்கே பகுத் சாரி எல்லா வகையான புஸ்தகின் அவுர் பத்திரிகையான் புக்ஸ் அண்ட் நியூஸ் பேப்பர் மேகசின்ஸு மங்குவாயி ஜாதி ஆர்டர் போடப்பட்டு வந்துட்டு இருக்குது. இருந்தாலும் இஸ்மே சே இதுலேருந்து அதிகான்ஸ் அப்படின்னா பெரும்பாலானது அங்கிரேசி இங்கிலீஷில் தான் இருக்குது. இங்கே நிறைய புக்ஸ் எல்லாம் ஆர்டர் போடப்படுது, ஆனால் பெரும்பாலான புக்ஸ் பார்த்திங்கன்னா இங்கிலீஷில் தான் இருக்குது. அடுத்து இஸ்லியே அதனால் ஹிந்தி மாத்தியம் ஹிந்தி வழியாக படுனே வாலே சாத்திர படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு புஸ்தகாலய அந்த புக் சென்டர் அதாவது லைப்ரரியை சம்பூரன் உபயோக்ஸே அதாவது பரிபூரணமாக அதாவது சன்பூரன் அப்படின்னா நடத்தோம்னா கம்ப்ளீட்டாக நடத்தும். சம்பூரன் உபயோக்ஸே சம்பூரன் அதாவது முழுமையாக பயன்படுத்துறது, உபயோகனா பயன்படுத்துறது, சம்பூரன் உபயோகனா முழுமையாக பயன்படுத்துறதுல வஞ்சித் ரக ஜாதி சிரமம் ஏற்படுது. அதாவது வந்து ஹிந்தி மூலமாக கற்றுக்கிறவங்களுக்கு இந்த புக் ஸ்டோரை யூஸ் பண்ணுறதுல சிரமம் ஏற்படுது. நெக்ஸ்ட்டு ஹிந்தியில் அநேக உத்தம் பத்திரிகை நிறைய யூஸ்ஃபுல்லான நியூஸ் பேப்பர் மேகசின்ஸை நிகழ்த்தி வெளியேறுது ஜெய்சே. ஸோ அதுக்கான சாம்பிள்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் ஹிந்தியில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஹிந்தி இதெல்லாம் ரிலீஸ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா சுமன் சௌரப் கதம்பினி சம்பக் விக்யாம் பிரகதி ஆஜ்கால் ஆதி இவை அனைத்தும் பார்த்திங்கன்னா பத்திரிகைக்கா இந்த பத்திரிகைகளுடைய பன்கவாலிக்கு கிருப்பியா கரேன் இதெல்லாம் வெளியிடப்படுது. இதை வந்து ஆர்டர் பண்ணுங்களேன். மங்குவானேக்கு அதுதான் ஆர்டர் போடுறதுக்கு கிருப்பியா கரேன் ட்ரை பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மூலமாக ஹிந்தி மூலமாக படுனே வாலே சாத்திரை படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸு அவங்களும் லாபம் அடைவாங்க. ஸோ சாதா பிரணாம் போட்டுக்கோங்க. ஸோ இதோட போட்டு முடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு 4th ஒன் பாருங்கள். அதாவது இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நான் 12th ஸ்டாண்டர்ட் உங்கள் ஸ்கூலில் படிக்கிறேன். நம்மளோட லைப்ரரி ரொம்பவே ரிசோர்ஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே நிறைய வகையான புக்ஸ் அண்ட் மேகசின்ஸ் நியூஸ் பேப்பர் எல்லாமே இருக்குது, ஆர்டர் போடப்படுறாங்க. ஆனால் மோஸ்ட் ஆஃப் த புக்ஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே இங்கிலீஷில் இருக்குது. இதனால் என்னென்னா ஹிந்தியில் மூலமாக படிக்கிறவங்களால் வந்து லைப்ரரியை முழுசாக யூட்டிலைஸ் பண்ண முடியல. அதனால் வந்து ஹிந்தியில் நிறைய பத்திரிகைஸ் இருக்குது, சாம்பிள்ஸ் இங்கே கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி நிறைய புக்ஸை ஆர்டர் போடுங்கன்னு சொல்லியிருக்காங்க. அவ்வளோதான். ஸோ அது மூலமாக ஹிந்தியில் படிக்கிறவங்களும் கெயின் அடைவாங்க. அப்படின்னா இக்ஷேத்திரக்கே அப்படின்னு என்ன எடுத்தோம்னா அந்த உங்களோட பகுதியுடைய காது ஏவன் ஆப்பூர்த்தி அதிகாரிக்கோ. ஓகே, காது அப்படின்னா உணவு, ஏவன் அண்ட் ஃபுட் அண்ட் அந்த ஆப்பூர்த்தி அதிகாரி அப்படின்னா சப்ளை ஆஃபீஸர், ஃபுட் அண்ட் சப்ளை ஆஃபீஸருக்கு ஏக் நயா ரேஷன் கார்டு ஒரு புது ரேஷன் கார்டு ஜாரி கர்னே கேலியே வேணுன்றதுக்காக பிரார்த்தனா பத்திரிகைக்கு ரிக்வஸ்ட் லெட்டர் எழுதுங்க. சேவாமே யாருக்கு எழுதுகிறோம்? ஃபுட் அண்ட் சப்ளை ஆஃபீஸருக்கு, அதாவது காது ஏவன் ஆப்பூர்த்தி அதிகாரி. அவர் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா அவர் தாசில்தார் ஆஃபீஸில் இருக்கார். ஜில்லா வந்து என்ன டிஸ்ட்ரிக்ட்னு எழுதிக்கோங்க. விஷயம் என்னது? நயா ரேஷன் கார்டு மானியக்கு சம்பந்தமே புது ரேஷன் கார்டு கேட்டு விண்ணப்பம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன போட்டிருக்காங்க? மகோதய் போட்டுக்கிட்டுங்க. சவினை நிவேதன் தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். நிவாசி ஹோனம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெங்களூர்னு போட்டால் நான் பெங்களூரோட நிவாசி, பெங்களூரில் வசிக்கிறவன். ஜோ தஹசீல் ஷாமில் என்னுடைய வட்டாரம்ன்றது அதில் வந்து நான் எங்கே வசிக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இந்த தாலுகான்னு சொல்லுவாங்கல்ல, அந்த தாலுகா இங்கே போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு கத்து சப்தாக்னா போன வாரம். ஓகே, போன வாரம் வரைக்கும் மேரி பிதாஜி என்னுடைய டேடி ஜப் எப்போ துகான் சே கடையிலேருந்து ரேஷன் வாங்கிட்டு லவுட் ரஹேத்தே ரிட்டன் வந்துட்டு இருந்தாரு. தபி அப்போது ரேஷன் கார்டு ரேஷன் கொய் கஹிங் கிர் கயா. ரேஷன் வந்து எங்கேயோ
கொய் கஹின் எங்கேயோ கிர் கயா விழுந்துருச்சு. பஹு ढूंढने पर ரொம்ப தேடிட்ட பிறகும் இஸ்கா பத்தா அது வந்து அதை பற்றின விவரம் ந சலா கிடைக்கவே இல்லை. ஹம்னே நாங்க உஸ் துகான் பர் பி அந்த கடைக்கிட்டையும் அந்த கடையிலையும் பத்தா கியா கேட்டு பார்த்தோம், விசாரிச்சு பார்த்தோம். ஷாயத் ஆனா கொய் யாரும் வஹா ஜமா கரா கயா ஹோ வஹா அங்கே வந்து ஜமா கரா கயா ஹோ யாரும் அதை வந்து கொடுக்கல. அங்கே அதாவது வந்து மற்றவங்க அங்கே கொடுத்துருப்பாங்களா கண்டுபிடிச்சுன்னு கேட்டு பார்த்தோம். ஆனால் கொய் யாரும் யாரும் வஹா ஜமா கரா கயா ஹோ யாரும் கொடுக்கப்படலை. பர் ஆனால் சாரா பிரயத்தன் வியர்த்து ரஹே. ஓகே, எவ்வளவோ ட்ரை பண்ணியிருந்தோம். சாரா முழுமையான வகையில் பிரயத்தன் வியர்த்து ரஹே தேடி பார்த்துருந்தோம். 2 தினம் கே பாத் 2 தினக்கு பிறகு ஹம்னே நாங்கள் ரேஷன் பற்றி கொய் கும் கோ ஜானேக்கி தொலைந்து போனது, கும் கா ஜானேக்கி அப்படின்னா தொலைந்து போனதை பற்றி சூச்சனா அந்த விவரத்தை தானே மே தே தி அதை போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னோம். பர் இருந்தாலும் சப்தாக்ஸே ஒரு வாரம் வரைக்குமே அதிக சமயம் ரொம்ப நேரம் பீத் ஜானே பேர் அதை கழிஞ்சிட்ட பிறகும் ரொம்ப நாள் போயிட்ட பிறகுமே உஸ்கா குச் பத்தா அதை பற்றி விவரங்கள் குச் பத்தா நேச்சலா எந்த விவரமும் கிடைக்கல. இப்போ ஹமே நாங்கள் ரேஷன் லேனே கேலியே ரேஷன் வாங்குறதுக்காக நயி ரேஷன் கார்டுக்கு புது ரேஷன் கார்டு அவசியக்தா ஹே தேவைப்படுது. எனவே ஆப்சே நீங்கள் பிரார்த்தனா ஹே உங்களை கேட்டுக்கிறோம், வேண்டி கேட்குறோம். ஹமாரி பரிஷானியோன்கோ எங்களுடைய இந்த எங்களுடைய பிரச்சனைக்கு தியான்மே அட்டென்ஷன் கொடுத்து ரக்தே ஹுயே நயா ரேஷன் கார்டு புது ரேஷன் கார்டு பிரதான் கர்னேக்கி அதை ப்ரொவைட் பண்ணுறதுக்கு கிருப்பியா கரேன் ட்ரை பண்ணுங்க. ஹமாரா பரிவார் எங்களுடைய ஃபேமிலிக்கு ஆப்கா ஆபாரி ரஹேகா உங்களுக்கு நன்றியோடு இருக்கும் எங்களோட ஃபேமிலி. ஸோ நீங்கள் இந்த எதோட நிவாசி பெங்களூரா தமிழ்நாடா போட்டுக்கோங்க. எந்த ஊர் உங்களுக்கு தாலுக்கு அதை போட்டுக்கோங்க. இங்கே என்ன போட்டிருக்காங்கன்னா போன வாரம் என்னுடைய அப்பா கடையிலேருந்து ரேஷன் வாங்கிட்டு திரும்பி வந்துட்டப்போ ரேஷன் கார்டு எங்கேயோ விழுந்துருச்சு. ரொம்ப நேரம் தேடிட்ட பிறகும் அதை பற்றின விவரம் நேச்சலாக கிடைக்கல. ஸோ அதனால் கடைக்கு போயும் கேட்டு பார்த்தோம். ஆனால் யாரும் அங்கே கொடுக்கல, அதை பற்றின எதுவும் கொடுக்கல. ஆனால் சாரா ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தோம். 2 நாளைக்கு பிறகு நாங்கள் ரேஷன் கார்டு தொலைந்ததை பற்றி விவரத்தை சூச்சனா அப்படின்னா விவரத்தை தானேமே தேதி போலீஸ் ஸ்டேஷனில் சொன்னோம். ஆனாலும் சப்தாக்ஸே ஒரு வாரம்லேருந்து நிறைய நாள் எடுத்துக்கிட்டது. ஓகே, ஜானி பேர் போன பிறகும் அதை பற்றின எந்த விவரமும் நேச்சுரலாக கிடைக்கல. இப்போ நாங்கள் ரேஷன் வாங்குறதுக்காக புது ரேஷன் கார்டு தேவைப்படுது. எனவே நாங்கள் தாழ்மையாக கேட்டுக்கிறோம், நீங்கள் எங்கள் ஃபேமிலியோட சுச்சுவேஷனை பார்த்து புது ரேஷன் கார்டு இஷ்யூ பண்ணுறதுக்காக கேட்டுக்கிறோம். உங்களுக்கு எங்களுடைய ஃபேமிலி ரொம்ப நன்றி உள்ளதாக இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஓகே, ஸ்தான் பிளேஸு தினோங்க டேட் அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு கடைசி சீமா சுரக்ஷா பல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லை பாதுகாப்பு படை. ஓகேவா, டில்லிக்கு குச் லிபிகோன்னா ரைட்ரு, அதாவது கிளர்க்கு தேவைப்படுறாங்க. அவசியக்தா ஹே தேவைப்படுறாங்க. அப்படி யோகியதாவோன் உங்களுடைய குவாலிட்டிஸை விவரமாக தேத்தே ஹுவே எக்ஸ்பிளைன் பண்ணி ஆவிதன் பத்திர அதான் இந்த மாதிரி எக்ஸ்ப்ளனேஷன் எழுதி அனுப்புங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆவிதன் பத்திரம் அப்படின்னா இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் நம்மளோட வேலைக்கு அப்ளை பண்ணுறோம்ல அது எல்லாமே ஆவிதன் பத்திரம்னு சொல்லுவாங்க. கரிக்குலமிட்டு இந்த மாதிரி. ஓகே, ஸோ சேவாமே யாருக்கு நம்ம அப்ளை பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா சஹாயக் கமாண்டன்ட் அப்படின்னா அசிஸ்டன்ட் கமாண்டன்ட்க்கு யூஸ் எழுதுகிறோம். அவர் எங்கே இருக்கார்? சீமா சுரக்ஷா பல், அதாவது வந்து எல்லை பாதுகாப்பு படையில் இருக்காருங்க. அந்த இடத்துக்கு பேர் வேணா ஜுதாகா கலா, டெல்லியில் இருக்குது. விஷயம் என்னது? லிபிக் பதுப்பர், அதாவது வந்து கிளர்க்கு போஸ்டிங்காக பர்த்தி ஹேத்து ஆவிதன் பத்திர, அதாவது நடத்தினா விண்ணப்ப படிவம் சொல்லி எடுத்தோம். வேறு ஒன்றும் இல்லை, ஆவிதன் பத்திரம்னா விண்ணப்ப படிவம். ஐயா தினம் டேட்டை போட்டுக்கோங்க. பிரகாஷித் தினம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எந்த தேதியில் அந்த மேட்ரு வந்து வெளியானதோ அதை போட்டுக்கோங்க. ஓகேவா, நெக்ஸ்ட்டு ஜாகரன் சமாச்சார் பத்திரிகே,
அதாவது ஜாகரன் சமாச்சார் பத்திரம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த வேலைக்கான அப்ளை பண்ணுறோம் இல்லையா, அந்த போஸ்டிங்கான பத்திரம். நெக்ஸ்ட்டு விஞ்ஞாபன் சே ஞான் ஹுவா, அதாவது வந்து அதை பற்றின என்னுடைய இதை உள்ளிடுறேன் அப்படின்னு சொல்லி என்னோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன்னு சொல்லிட்டு ஸோ நம்ம சொல்கிறோம். ஓகேவா, இதெல்லாம் விளம்பரத்துலேருந்து நமக்கு தெரிய வந்துருச்சுன்னு ஃபஸ்ட்டு கொடுத்தாச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சீமா சுரக்ஷா பல் எல்லை பாதுகாப்பு படையில் டில்லிக்கு குச் லிபி கோன்கி என்ன டீட்டெயில்ஸ் அந்த அந்த நியூஸ் பேப்பரில் போட்டிருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, எல்லை பாதுகாப்பு படையில் டில்லியில் ரைட்ரு போஸ்ட் கிளர்க் போஸ்டிங்காக அவசியக்தியாக இருக்குது, அதாவது அவசியம் இருக்குது. நெக்ஸ்ட்டு அந்த அந்த பதவிகளுக்கு ஓகே அப்படின்றது அந்த உக்த் பதுகேலிய அந்த பதவிக்காக அப்படின்னா ஆவேதன் பத்திர என்னுடைய இந்த விண்ணப்ப சான்றிதழை பிரஸ்துத் பிரஸ்துத் கர் ரகாவும் அப்படின்னா சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி எடுத்தோம். மேரா ஆத்ம பரிச்சயம் என்னுடைய செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் விபின் பிரகார் ஹே பின்வருமாறு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ இங்கே என்ன கொடுத்துருந்தாங்க, இந்த டேட்டை மட்டும் போட்டு இந்த இதில் போஸ்டிங்கில் வெளியாகிருந்தது. இந்த இந்த டைனிக் ஜாக்ரன்னு போட்டிருந்தது இல்லையா, அந்த ஜாக்ரன் சமாச்சார் அப்படின்னா ஜாக்ரன்றது நியூஸ் பேப்பரு, சமாச்சார்னா நியூஸ் பேப்பர், ஜாகரன் சமாச்சாரன்றது இப்போ டெய்லி தந்தி தினத்தந்தின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி ஜாகரன்றது ஒரு நியூஸ் பேப்பரோட பேர். ஓகேவா, நெக்ஸ்ட்டு இந்த நியூஸ் பேப்பரில் வெளியாக இருந்தது. ஓகேவா, விஞ்ஞாபன்சே அப்படின்னா நடத்தணும்னா நியூஸ் பேப்பரில் விளம்பரத்தில் வெளியாக இருந்ததுன்னு அர்த்தம். ஓகே, புரிஞ்சிருக்கோம். பிரகாஷித் தினோன்றது வெளியான தேதி, ஜாகரன் சமாச்சாரன்றது நியூஸ் பேப்பரோட பேர், ஜாகரன் சமாச்சார் அப்படி ஜாகரன்றது நியூஸ் பேப்பரில், விஞ்ஞாபன்சே அப்படின்னா விளம்பர பகுதியில் அந்த ஜான் ஹுவாக்கி அதாவது வெளிப்பட்டு இருந்தது. ஓகே, நாம பிதாக்கா நாம்னா பேர், பிதாக்கா நாம் அப்பா பேர், மாதாக்கா நேம் அம்மா பேர், ஜன்மதிதி பிறந்த தேதி, பத்தா ஏவன் மொபைல் நம்பர், பத்தானா அட்ரஸ் மொபைல் நம்பர் கொடுங்க. நெக்ஸ்ட்டு சிக்ஷக் யோகியதா எண், ஸோ படிப்புக்கு எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எழுதிக்கோங்க. நெக்ஸ்ட்டு சரீரிக் யோகியதா அப்படின்னா அர்த்தம்னா உங்களுடைய உடம்பு தகுதின்னு அர்த்தம், உடல் தகுதின்னு அர்த்தம். அந்நிய யோகியதா அப்படின்னா மற்ற தகுதிகள்னு அர்த்தம். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இங்கே கடைசியில் எழுதும்போது என்ன பண்ணுன்னா உண்மையுள்ளன்றது பௌதிய நாம் போட்டிருக்கோங்க, ஹஸ்தாக்ஷர் நாம்னா பேர், ஹஸ்தாக்ஷர்னா சிக்னேச்சர், பத்தான அட்ரஸ். ஓகேவா, அதை பிடிச்சிக்கோங்க. நெக்ஸ்ட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த 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 கோஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மற்ற இது டெக்ளரேஷன் செல்ஃப் டெக்ளரேஷன் கொடுப்போம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கே மே ஆக்கோ நான் உங்களுக்கு விதாஸ் திலாத்தாகும், நான் உங்களுக்கு அஷ்யூரன்ஸ் கொடுக்குறேன். நான் பூரி நிஷ்டா அதாவதுன்னா ஃபுல் டிவோஷனோட ஏவன் அண்ட் ஈமான்தாரி ஹானஸ்டியோட தேஷாக்கி சேவா கருங்கா இந்த கண்ட்ரிக்கு சேவை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, உறுதி அளிக்கிறேன்னு சொல்லி பண்ணியாச்சு, அவ்வளோதான், இது போதும்.